இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஞானத்தை கற்றுக்கொள். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், கற்றுக்கொள். கற்றுக்கொள்னா எல்லாத்தையும் கற்றுக்கொள் அப்படி சொல்லாம குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்றார், ஞானத்தை கற்றுக்கொள். இந்த ஞானத்தை யாரிடத்தில் போய் கற்றுக்கொள்வது? ஆண்டவர் யார்கிட்ட போய் இதை கற்றுக்கொள்ள சொல்லுகிறாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எறும்பின் இடத்தில் போய் அப்படின்னு சொல்றார். எறும்பு எப்படிப்பட்ட உயிரினம்? சத்துவம் இல்லாத உயிர், சின்ன ஒரு உயிரினம். நான் யாரு? தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன், அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவன். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஞானத்தை நீ எறும்பின் இடத்துல போய் கற்று. எறும்பின் இடத்துல நாம கற்றுக்கொள்றதுக்கு என்ன இருக்கு? கோடை காலத்துல அது தன்னுடைய ஆகாரத்தை முன்கூட்டியே சேர்த்து வைக்கிறது. மழை காலத்துல போய் அதால என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் சேர்த்து கொண்டு வர முடியாது. அதனால நீ எறும்பினிடத்தில் போய் சுறுசுறுப்பா எப்படி செயல்பட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்துவது, ஞானமாய் வாழ்க்கையை நிதானித்து செலவு செய்வது, எந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் நீ எறும்பிட்ட போய் கற்றுக்கொள்ள. அப்ப பாருங்க, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வேலை செய்கிற காலத்திலேயே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டு இருங்க, சேமித்து வையுங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வழக்கமா வருகிற வருமானம் என்ன செய்யாது, வராது. வழக்கமா கிடைச்ச ப்ரமோஷன்ஸ் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட்ஸ் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. ஆகவே நீங்க நல்ல வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணும்போதே கொஞ்சம் என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்க. இளமையா இருக்கும்போது, நல்ல பலத்தோடு இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா மிச்சம் பிடிச்சு அதுல உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்க. ஏன்னா இந்த பலம், இந்த இளமை காலாகாலமா என்ன செய்யாது, இருக்காது. வயது ஆக ஆக பலன் குறைய ஆரம்பிக்கும். வயது ஆக ஆக முன்பு போல வேகமா என்ன செய்ய முடியாது, நம்மால சம்பாத்தியம் பண்ண ஓடி உழைக்க முடியாது. ஆகவே பலன் குறைகிறதற்கு முன்பே ஞானமா இப்படி என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எறும்பினிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். தொழில் நல்ல வளர்ந்து வருகிற காலம், இப்பவே சேவிங்ஸ் பண்ணுங்க. அல்லது தொழில்ல இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கிறது, உடனே அதுல நீங்க ஞானமா அதை எப்படி சேர்த்து வைக்க வேண்டுமோ சேர்த்து வைங்க. இதே ட்ரெண்ட் கடைசி வரைக்கும் இருக்குமோ நமக்கு தெரியாது. அப்பப்போ இது அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்பப்போ ஏற்ற இறக்கங்கள் தொழில்களிலே வியாபாரங்களிலே வந்துட்டே இருக்கு. அப்போ வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும்போது, வருமானங்களின் பெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஞானத்தோடு செயல்பட வேண்டும். பிள்ளைகள் வளருகிறார்கள், ஆரம்ப நாட்களிலேயே பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியதை சேர்த்து வைக்க வேண்டும். படிப்பிற்காக, திருமண காரியங்களுக்காக சேர்த்து வைப்பதில் கவனமா இருங்க. சொந்தமா ஒரு வீடு கட்டணும், அதற்காக ஞானத்தோடு உங்களுடைய பணங்களை சேமிக்க ஆரம்பியுங்கள். ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு, அந்த கடனை தீர்ப்பதற்கு அதை எப்படி நான் ஞானத்தோடு இந்த பணங்களை நான் சேர்த்து இதை தீர்ப்பது யோசிக்கணும். ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். பணத்தை வீணா செலவு பண்ணிடக்கூடாது, நேரத்தை வீணா செலவு பண்ணிடக்கூடாது, காலத்தை அறியாம வாழ்ந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஐயோ காலம் போயிட்டேன், அன்னைக்கு என் கை நிறைய பணம் இருந்துச்சே, நான் இப்படி சேவ் பண்ணாம விட்டுட்டேனே, இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் என் தேவைகள் அதிகமா இருக்கு, யார்கிட்ட போனாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி புலம்பிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஞானத்தோடு இந்த நாட்களை எப்படி செலவு செய்ய வேண்டும் யோசித்து செலவு செய்ய நடக்க கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. தேவனே, எறும்பினிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு ஞானமாய் நடக்க கர்த்தர் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.